ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்கணும்னா பிரண்டை துவையல் எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பிரண்டையை ஃபஸ்ட்டு செடியிலேருந்து பிடுங்கிடலாம். இந்த பிரண்டை வந்து இப்படி தான் வளர்ந்துருக்கும், கொடி மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து பிஞ்சானது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஹார்டானது வேணாம், ரொம்ப முத்துனது தேவையில்லை. கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறது மட்டும் ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். சிசர் இருந்தால் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து போதும். இப்போ இந்த பிரண்டையை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வந்து பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் வந்து கையில் வந்து தடவிடலாம், ஏன்னா நம்ம கையெல்லாம் அரிக்கும். நல்லா தடவிட்டு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜாயிண்ட் இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி விட்டுலாம். இது வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கலாம். ரொம்ப முத்துனது வேணும், அது மாதிரி ரொம்ப பிஞ்சாக இருக்கிறது இல்லாமல் நடுநிலையில் இருக்கிறத வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு இருக்கிற இடத்த இந்த கட் பண்ணி விட்டுலாம். இதே போல் எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே இருக்கிற நாரை வந்து நம்ம உரிச்சு எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்துலேயும் இந்த கார்னரில் வந்து தடிமனம் இருக்குல்ல, அந்த இதை வந்து இப்படி இழுத்தாலே நல்லா வந்துடும். முருங்கைக்காலாம் உரிப்போம்ல, அந்த மாதிரி தான். இது வந்து நிறைய பெனிஃபிட் வந்து இருக்குது உடம்புக்கு. அதனால் வாரத்தில் ஒரு தடவை நம்ம செஞ்சு வந்து சாப்பிட்லாம். இந்த இதை நம்ம ஊண்டி வச்சாலே நல்லா தொட்டியில் வந்து ஈஸியாக வளர்ந்துடும். இதே போல் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதில் உள்ள நாரையெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம உரிச்சு வச்சாச்சு. ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டேன். இப்போ இதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு பிரண்டை எடுக்குமோ அந்த அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயமும் வந்து எடுத்துக்கலாம். பிரண்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறது வந்து பார்த்துக்கலாம் வாங்க. பாத்திரம் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து வந்து நல்லா செவக்க வறுக்கணும். அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உளுந்து வந்து லைட்டாக செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 3 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். காரம் பிடிக்கணும், நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். மிளகாயும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயம் பூண்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். அந்த வெங்காயம் வந்து நல்லா சுருங்கி வரும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த சைஸ்ல 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வதங்கிருக்கு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்த பிரண்டையை சேர்த்துக்கலாம். பிரண்டை நல்லா எண்ணெயில நல்லா வதங்கி வரணும். இந்த பிரண்டை நல்லா வதங்கிருக்கு. எல்லாமே நல்லா வதங்கி துருண்டு வந்துருக்குறாங்க. இப்போ இது கூட கொஞ்சம் புளி வந்து சேர்த்துக்கிறேன். லாஸ்டா கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். இது கூடயே தேங்காய் வேணாலும் நம்ம தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து தேங்காயும் சேர்க்கல. தேங்காய் வந்து பூவாக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்டோட சேர்த்துட்டு நம்ம இறக்கிட்டு அப்புறமா அரைச்சிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து தேங்காய் சேர்க்காம செய்யறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா ஒரு வாரத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கோம். சாதத்துலேயும் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்டாகவே இருக்கும். இது எல்லாமே நல்லா வதங்கிச்சு. இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் வந்து நைஸாக பேஸ்ட் வந்து அரைச்சிடலாம். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இதை நல்லா ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் வந்து போட்டு நைஸாக வந்து அரைச்சிடலாம். இதை வந்து இப்போ நைஸ் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிடலாம். இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்துக்கு வந்து மாற்றிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சு விட்டுறலாம். பாத்திரம் வந்து சூடாயிடுச்சு. எண்ணெய் சேர்த்துடலாம். நான் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம்.
கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டேன். இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம துவையில ஊற்றிடலாம். இப்போ நமக்கு பிரண்டை துவையல் வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.